ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பாய் வீட்டு சமையலில் நம்ம வந்து இட்லி வடகரி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக லேடிஸ்க்கு மார்னிங் என்ன டிஃபன் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய கவலையாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு யூஸ்வலாக இட்லி சட்னி அந்த மாதிரி தான் ஒரு நார்மல் டிஃபன் ட்ரை பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு இட்லி வடகரி பிளான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி மாவு பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. முந்தின நாளே அரைச்சி வச்சுருவோம் நம்ம ஜென்ரலாக. ஸோ மறுநாள் அப்போ தான் நல்லா இட்லி வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வடகரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இட்லி வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் கல்பாசி வந்து நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி இல்லைனா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீரி கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம். தக்காளி சேர்த்தப்புறம் இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது நார்மல் சால்ட் விட. ஸோ கல்லுப்பு சேர்த்து சமைக்கிறது நல்லது. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாம் கலந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு 2.5 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 5-6 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அந்த கணக்குக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ 2.5 கிளாஸ் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக விட போகிறோம். காயெல்லாம் நல்லா வெந்து கொதி வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வடகரிக்கு தேவையான வடை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போது வந்து 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வடையை ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இந்த வடை வந்து ஜஸ்ட்டு கடலைப்பருப்பை அரைச்சி வடை மாதிரி பொரிச்சு எடுத்து அதை தூள் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 100-150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அகெயின் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இட்லி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வடகரி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான். சூப்பரான இட்லி வடகரி பார்த்தாச்சு. இன்னும் வேறு என்னென்ன டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.